சிந்து பைரவின்னு அப்புறமும் பைரவி அப்பப்போ இந்த சஞ்சய் கூட இருந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ஆரம்பத்துக்கு கோபமா வருது. பைரவி கிட்ட சொன்னாலுமே பைரவி இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம சந்தோஷமா இருப்போம், ஒன்னா இருக்கிற மாதிரி நடிப்போம், அதனால என்னுடைய பர்சனல் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆறுமுக கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. அன்னபூரணி என்னாச்சு ஆறுமுகம், ஏன் ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. ஒன்னும் இல்லம்மா, என்ன விஷயம்? இல்லம்மா, புதுசா அந்த இன்ஸ்பெக்டர் பைரவியோட ஃப்ரெண்ட். ஆமா, அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க. ஆனா பைரவி கிட்ட ஏன் இப்படி எல்லாம் சுத்துற, அவங்க கூட சுத்தாதுன்னு சொன்னா அவ என்ன திட்டாமான்ற மாதிரி சொல்றாங்க. டே பைரவி அப்படி சொன்னானதுக்காக இப்படி போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எப்படியாச்சும் அவ மனசை மாத்தணும்னு சொல்லிட்டு இடம் பிடிக்கணும்டா பைரவியோட மனசுல. ஐயோ அம்மா, இது போய் எப்படிமா நடக்கும்ன்றாங்க. கண்டிப்பா நடக்காது, ஏன்னா அவ என்னை பார்த்தாலே கடிச்சு கொட்டிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவ எப்படிமா என் கூட சந்தோஷமா இருப்பா, எப்படிமா வாழுவான்றாங்க. ஆறுமுகம் இப்படி நினைச்சாதான் அது நடக்காதே போயிடும்ன்றாங்க. அதனால நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இது பண்ணுமோ அப்படி அதை மாத்தணும்ன்றாங்க. பைரவிய முழுமையே மாத்த வேண்டியது உன்னுடைய கையில இருக்கு. அதை விட்டு இல்ல பைரவி என்னுடைய வழிக்கு வரமாட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீயே நினைச்சா அப்படிதான் நடக்கும்ன்றாங்க. அதனால அம்மா ஒரு சூப்பர் பிளான் சொல்றேன்ட்டு அனுப்புறேன்னு சொல்லுங்க. இந்த பிளானை மட்டும் நீ செஞ்சு பாரு, கண்டிப்பா பைரவி உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். அந்த சஞ்சய்ல ஒரு ஆளே இல்லை, அவனே தன்னைத்தானே விட்டு விலகிடுவான். அம்மா இந்த ஐடியா சூப்பரா தான் இருக்கு, ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுண்டா, இதை பண்ணு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பிளான், அப்படி அன்னபூரணி பிளான் கொடுத்த பிளான் ஒர்க் அவுட் ஆக போதா இல்லை ஃபெயிலியர் ஆக போதான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.